ரோகிணி நேராக மனோஜின் ஷோரூமுக்கு வருகிறாள். முகம் முழுக்க கோபம். அங்கே மனோஜ் சில பொருட்களை பேக் செய்து கொண்டு கிளம்ப தயாராக இருந்தான். எங்கே கிளம்புறே மனோஜ் என்று ரோகிணி கேட்க, நம்ம வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. முத்துவும் மீனாவும் பணம் கட்டி வீட்டை காப்பாத்திட்டாங்க. அம்மா எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. அதனால அங்கே போறேன் என்று சந்தோஷமாக சொல்கிறான். அதை கேட்ட ரோகிணிக்கு எரிச்சல் அதிகமாகிறது. உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? அந்த வீட்ல உனக்கு பங்கு கிடையாதுன்னு உங்க அப்பா வெளிப்படையாக சொல்லிட்டாரே. இப்போவே உன் வாழ்க்கைய தனியா செட்டில் பண்ணிக்கணும். இந்த ஷோரூமையே பெருசா வளர்த்து உன்னால நீ முன்னேறணும் என்று தூண்டுகிறாள். அதோடு நின்று விடாமல், ஒரு 25 லட்சம் ரூபாய் கிடைச்சா இந்த பிசினஸை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம். உங்க அம்மாவை பேச வச்சு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கிடு என்று ஆலோசனை கொடுக்கிறாள். ரோகிணியின் வார்த்தைகளில் மயங்கிய மனோஜ் வீட்டுக்கு சென்று விஜயாவிடம் அதையே சொல்கிறான். அம்மா, ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 25 லட்சம் ரூபாய் மட்டும் கிடைச்சா நான் வாழ்க்கையையே மாத்திக்கிறேன் என்று கெஞ்சுகிறான். மகன் மீதான பாசத்தில் விஜயாவும் உடனே அண்ணாமலையிடம் பேச முடிவு செய்கிறாள். மனோஜ் கொஞ்சம் முன்னேறணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கும் உதவி செய்யணுமே என்று மெதுவாக பேச்சை தொடங்குகிறாள். அண்ணாமலை முதலில் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் வீட்டு பத்திரத்தை மீண்டும் அடமானம் வைக்க வேண்டும் என்ற பேச்சு வந்ததும் முகம் மாறியது. ஒரு தடவை அந்த பத்திரத்தை வைத்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதையெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா என்று கடுமையாக கேட்கிறார். அதன் பிறகு மனோஜை அழைத்து, எதுக்குடா 25 லட்சம் என்று நேராக விசாரிக்கிறார். அப்பாவின் கேள்வியால் உற்சாகமான மனோஜ் உண்மையை உளறிவிடுகிறான். ரோகிணி ஒரு பெரிய ஆர்டர் வாங்கி தர்றேன்னு சொல்லிருக்கா, அதுக்காக டெபாசிட் கட்டணும், அதான் பணம் வேணும் என்று சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தை விஜயாவை அதிர்ச்சி அடைய வைக்கிறது. என்னடா, அந்த ரோகிணிதான் உனக்கு இந்த யோசனை சொன்னாளா என்று கோபமாக கேட்கிறாள். மனோஜ் இன்னும் புரியாமல், ஆமாம்மா, அவங்க சொல்றது நல்லதுக்குத்தான் என்று பதில் சொல்கிறான். அடுத்த நொடி விஜயாவின் கை மனோஜின் கன்னத்தில் விழுகிறது. அதை பார்த்த அண்ணாமலை மேலும் ஆவேசப்படுகிறார். இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகும் உங்க